டிபெண்டன்ஸ் இந்த மாதம் ஏப்ரல் 2026 கருத்தரங்கிற்கான தலைப்பு வேதாகமத்தை தியானித்தல். நாம் எப்படி வேதாகமத்தை தியானிக்க வேண்டும், எப்போதெல்லாம் தியானிக்க வேண்டும், அது மாத்திரம் இல்லை எப்படி தியானிக்க வேண்டும் என்பதை நம்ம மத்தியில பகிர இருக்கிறதான சகோதரர் அற்புதராஜ் சாமுவேல் அவர்கள் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. வெல்கம் அண்ணா. யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளையும் கூட ஆண்டவர் சித்தமானால் வேதாகம தியானம் செய்வது ஏன், எப்போது, எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள் நான் நம்புகிறேன். இதுல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புதிது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிதான் இருக்கும். ஸோ நீங்க இதுல எல்லாரும் இது கலந்துரையாடலாக நான் கேள்வி கேட்கும் போது நீங்களும் அதற்கு பதில் சொல்வீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நாம நம்மளுடைய கிருபையினால வேதாகம தியானம் செய்வது எப்படி, ஏன், எப்போது அப்படிங்கிற அந்த காரியங்களை பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது வேதாகம தியானம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம ஈஸ்டர்ன் ட்ரெடிஷன், இந்தியா ப்ரிடாமினன்ட்லி நோன் ஃபார் நிறைய விதமான தியானங்கள் இங்க ரொம்ப பாப்புலரா இருக்கும். இப்போ யார்கிட்ட யாராவது தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டாங்க அப்படின்னா எனக்கு என் மனசுல அப்படியே கண்களை மூடி அப்படியே ஒரு முனிவர் அப்படியே தியானத்துல இருக்கிறது அப்படிதான் நம்ம மனசுல வரும் இல்லைங்களா? நம்மள நிறைய பேர் நம்மளுடைய நாட்டுல அந்த மாதிரி பண்றாங்க. தியானம் அப்படின்னாலே ஒருத்தர் முற்றும் துறந்த முனிவர் அப்படியே கைகளை வச்சு நிஷ்டையில இருக்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ இந்தியாவுல பலவிதமான தியான முறைகள் ரொம்ப பாப்புலராக இருக்கு. இந்தியாவில இருந்துதான் உலகம் முழுக்க இன்னைக்கு தியானம், யோகா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பரப்புகிறாங்க. அது இன்டைரக்டா இந்து மதத்தின் பெருமைகளை அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கும் அது பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்தியாவுல தியானம் அப்படிங்கும் போது பலவிதமான தியானங்கள் இருக்கு. ஒண்ணு விபஸ்ஸனா தியானம் அப்படிங்கிறது, விபாசனா தியானம். ரெண்டாவது மந்திர தியானம். மூணாவது தியானம் கான்டம்ப்ளேஷன். அப்புறம் நான்காவது சுதர்சன் கிரியா யோக தியானம். ஐந்தாவது யோகா தியானம். இந்த விபஸ்ஸனா தியானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்க பொருட்களை இருக்கிற மாதிரியே பாக்குறது. அதை பொதுவா நீங்க இதை நடத்துகிற குருக்கள்கிட்ட கேட்டாலும் அவங்க ஒரு 10 நாள் 10 நாள் கோர்ஸ், 20 நாள் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க போய் இந்த தியானத்தை கற்றுக்கொள்வதற்காக இது பண்ணுவாங்க. அப்புறம் மந்த்ரா தியானம் அப்படிங்கிறது அவங்க ஒரே விதமான மந்த்ரா, அதான் ஸ்லோகம், அதெல்லாம் ஒரே விதமான வார்த்தைகள், பிளேசஸை திரும்ப திரும்ப சொல்லி மனதை ஒருமுகப்படுத்த, அப்புறம் அவங்களுடைய சென்சஸை உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ள இது உதவும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றாங்க. மூணாவது தியான முறை. தியான முறை இது பழைய இந்து வேத நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஆழ்ந்த சிந்தனையில அமர்ந்து, இப்போ நம்மளுடைய மனதுல நார்மலா தியானம்னு சொல்லி வர்றது இதுதான். அந்த காலத்துல முனிவர்கள் அப்படியே ஆழ்ந்த நிஷ்டையில இருப்பாங்க. அதுதான் இந்த கான்டம்ப்ளேட்டிவ் மெடிடேஷன். இது அப்புறம் நான்காவதாக இந்த சுதர்சன கிரியா யோகா தியானம். இதுல என்ன அப்படின்னா இந்த வேதாத்ரி மகரிஷின்னு சொல்லி நினைக்கிறேன், அவர் இதை ரொம்ப பாப்புலர் பண்ணாரு. இதுல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மன அழுத்தத்தை கையாளுவதற்காக அவங்க சில குறிப்பிட்ட வழிமுறைகளை அவங்க சொல்லி அவங்க பிரீதிங் டெக்னிக்ஸ், அதாவது சுவாச பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் போகும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. கடைசி ஐந்தாவதாக யோகா தியானம். யோகிக் மெடிடேஷன் இப்போ உலகத்துல பல நாடுகளையும் ரொம்ப பாப்புலரா இருக்கு. முக்கியமா அந்த டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன், ஆழ்நிலை தியானம், இதுல நிறைய வகைகள் இருக்கு. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட ஒரு ஆசனங்கள், அதாவது குறிப்பிட்ட விதத்துல நீங்க இருந்து செய்யக்கூடிய பத்மாசனம், அப்புறம் சுகாசனம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசனங்கள் இருக்கு. இந்த ஆசனங்களை செய்கிறது மூலமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள், அப்புறம் கவுன்சிலிங்ல உள்ளவங்க கூட இந்த யோகா தியானத்தை சொல்றாங்க. ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் நம்முடைய டாக்டர் பேதுரு தேவதாசன் அவங்க எழுதின யோகா ஒரு கிறிஸ்தவ மருத்துவரின் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அந்த ஆர்டிகல் நீங்க படிக்கல அப்படின்னா நீங்க எங்கள் நிர்வாக அட்மின்ஸ் யாராவது ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணுங்க, அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ரொம்ப அருமையான ஆர்டிகல். ஏன் அப்படின்னா இதை ஏன் இந்த தியானங்கள் குறித்து நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் இதுவும் ஒரு விதத்துல நல்லது தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க அந்த வலை ட்ராப்னு சொல்லலாம், அதுல விழுந்து அப்புறம் வெளிவர முடியாதபடிக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க ஒரு யோகியின் மறுபிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்கு, ரொம்ப அருமையான புஸ்தகம். அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் முன்னாள் யோகியாக இருந்தவர் ஒரு இந்து சாமியார் ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் அந்த யோகாவினால வருகிற தீமைகள்லாம் அதுல எழுதிக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம், ஒரு யோகியின் மறுபிறப்பு. நீங்க கிறிஸ்தவ புத்தக நிலையங்கள்ல அதை வாங்கி வாசிக்க உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இந்த மாதிரியான இந்த பலவிதமான
டிஃப்ரெண்ட் யோகாஸ் பத்தி நீங்க வந்து வாசிக்கும் போது நீங்க மனதில் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவைகள் எல்லாம் வேதாகம தியானம் அல்ல. வேதாகம தியானத்துக்கும் நம்ம வந்து நம்மளுடைய நாட்டுல நம்ம வந்து பார்க்கிற பலவிதமான தியானங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறத நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு நம்ம நாட்டுல வந்து தியானம் அப்படின்னாலே வந்து மனதை வெறுமையாக்கி அப்புறம் நீங்க விரும்புகிற ஒரு காரியத்தினால அதை நிரப்புகிறது அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஸோ நீங்க வந்து தியான நடத்துகிற முகாம்கள் இதெல்லாம் வந்து இந்தியாவில் பல இடங்கள் போனீங்கன்னா வந்து அப்படியே வந்து உங்களுடைய மனதை வந்து நீங்க வந்து எப்படி வெறுமையாக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய மனதை வந்து நம்மளால வந்து வெறுமையாக்க முடியாது. அதை வந்து நம்ம நம்ம அப்படி இது பண்ணும்போது வந்து அதை விட அதிகமான அசுத்தங்கள் தான் வந்து உள்ள வரும். நீங்க அந்த யோகியின் மறுபிறப்பு அந்த நூல்ல வந்து வாசித்தீங்கன்னா வந்து எப்படி வந்து பொல்லாத பிசாசுகளின் அந்த ஒரு தாக்குதல் வந்து இந்த யோக தியானத்துல வந்து ஈடுபடுகிறவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க அவர் விளக்கி இருக்கிறதை நீங்க பார்க்கலாம். அப்போ வேதாகம தியானம் அப்படிங்கிறது வந்து அது வந்து மனதை வெறுமையாக்குவது அல்ல, அது தேவனுடைய வார்த்தைகளால் நம்முடைய மனதை நிரப்புவது ஆகும். வேதாகம தியானம் அப்படிங்கிறது வந்து அது தேவனுடைய வார்த்தைகளால் நம்மளுடைய மனதை நிரப்புவது. அது மட்டும் இல்ல, நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க தியானம் செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை வசனத்தை வந்து ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. வேத தியானம் அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி நாட் அ பைபிள் ஸ்டடி. வேத ஆராய்ச்சி கிடையாது. அப்ப நல்லா நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கோம். நீங்க முந்தின அந்த இதுல ஸ்லைட்ல பார்த்தது போல பலவிதமான இந்திய தியான முறைகள் எல்லாமே வந்து அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து யூ கேன் நாட் லேர்ன் ஆன் யுவர் ஓன். நீங்க சுயமா வந்து இதை கற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு குரு தேவை. அந்த குரு தான் வந்து இந்த மிஸ்டிக், அதெல்லாம் வந்து மனிதர்களால் சாதாரணமான முறையில் அறிந்து கொள்ள முடியாத தியான முறைகளை உங்க குரு வந்து உங்களுக்கு சொல்லுவாரு. மந்திரங்கள் மூலமா, பயிற்சிகள் மூலமா சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுகிறார்கள். ஆனால் வேதாகம தியானம் வந்து அப்படி கிடையாது. வேதாகம தியானம்ங்கிறது வந்து நாம் எல்லாருமே வந்து நேரடியாக எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளும் எளிதில் செய்யக்கூடிய ஒரு பிராக்டிஸ், பயிற்சியாக இருக்கிறது. ஒரு செயல், ஆக்ஷனாக அது இருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் வேதாகம தியானம் செய்யறோமா அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா நம்ம பலருக்கு வந்து அதை பற்றிய சரியான புரிதல் இல்லை. இன்னும் ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர் வந்து வேதாகமத்தை வாசிக்கிறது கூட வந்து கிடையாது. உலக அளவில் வந்து கிறிஸ்தவர்கள்ல பெரும்பகுதியினர் வேதாகமத்தை முறையாக வாசிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வாசிக்கவே இல்லை அப்படின்னா பிறகு எங்க வந்து அவங்க தியானம் பண்ணுவாங்க? தமிழ்ல வந்து சொல்லுவாங்க இல்லையா, சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். அப்போ நம்ம வந்து வேதாகமத்தை வாசிக்கும் போதுதான் அதை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் நமக்கு வந்து உண்டாகும். அப்போ வேதாகம தியானம் அப்படின்னா என்ன, அது எதெல்லாம் வந்து வேதாகம தியானம் இல்ல, எது வேதாகம தியானம் அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா 2 டிரான்ஸ்லிட்ரேஷன், ஹீப்ரூ டிரான்ஸ்லிட்ரேஷன் வார்த்தைகள் வந்து அங்க வந்து இருக்கு. சியாச் அண்ட் ஆகா. இந்த 2 வார்த்தைகள் தான் வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து தியானத்தை குறிப்பதற்காக வருகிற வார்த்தைகள். வேதாகமத்துல நம்ம எங்கெல்லாம் வந்து தியானம் அல்ல தியானித்தல், தியானம் செய்தல் குறித்த வார்த்தை வருதோ அங்க வந்து இந்த 2 வார்த்தைகளை ஒன்றுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ரொம்ப தாழ்ந்த சுருதியில் அதெல்லாம் வந்து மெதுவா நம்ம வந்து முணுமுணுப்போம் இல்லைங்களா, வார்த்தைகளை வந்து முணுமுணுப்போம். அப்படி வந்து முணுமுணுத்தல் அல்லனா வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வந்து அதுல வந்து ஆழமாக வந்து சிந்தித்தல், இந்த 2ஐயும் சேர்த்துதான் தியானம் அப்படிங்கிறது வந்து குறிக்கிற அந்த எபிரேய வார்த்தை வந்து பொருள் தருகிறது. அப்போ ஒரு வசனத்தை ஆழமாக சிந்தித்து அதை அமைதியாக மீண்டும் மீண்டும் நம்ம வந்து மெதுவான வார்த்தைகளால முணுமுணுத்தல் அப்படின்னு சொல்லி நாம வந்து அதற்கு தமிழ்ல சொல்ல முடியும். நீங்க சங்கீத புஸ்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து அங்க வந்து சேலா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நீங்க பல இடங்கள்ல பார்க்க முடியும். சேலா அப்படின்னா வந்து பாஸ் அண்ட் மெடிடேட், அதாவது அந்த இடத்துல வந்து நீங்க நிறுத்தி அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள் அப்படிங்கறது அங்க வந்து கொடுக்கறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ வேதாகம தியானம் அப்படிங்கிறது வந்து அது தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து அதை நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்லி அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள முயற்சி செய்கிற ஒரு பயிற்சியாகும். அப்போ வேதாகம தியானம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம எல்லாமே வந்து பொதுவாக கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்பொழுதுமே அறிந்து கொள்ள விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, வாட் தி பைபிள் சேஸ் அபௌட் இட். தேவனுடைய வார்த்தை வேதாகம தியானம் பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள விரும்புவோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம், அப்புறம் சங்கீதம் 1 முதல் 3 வரையிலான இந்த வசனங்கள், இதுல பார்க்கும்போது வந்து நம்ம வந்து பல காரியங்களை புரிந்து கொள்கிறோம். தியானத்தை பற்றியும் விசுவாசியின் வாழ்வில் அதற்குள்ள முக்கியத்துவத்தை பற்றியும் வேதாகமத்துல பல வசனங்கள் இருக்கு. அதுல ஒரு சில வசனங்கள் தான் நம்ம வந்து இங்க வாசிக்கிறது. இங்க யோசுவா 1வது அதிகாரத்துல நீங்க அந்த கான்டெக்ட்ஸை வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது வரைக்கும் அவங்களை வழிநடத்தி வந்த மோசே, 40 வருஷம் வனாந்திரத்துல வழிநடத்தி வந்த மோசே வந்து மரித்து போயிடுறாரு.
அதுக்கப்புறம் வந்து இங்க யோசுவா தான் வந்து ஜனங்களை வழி நடத்தணும். அப்படி ஒரு சவாலான சூழ்நிலையில தேவன் வந்து யோசுவாவை பார்த்து சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் யோசுவாவை வந்து ஊழியத்திற்கு அழைத்த போது அவர் அவர் அவனுக்கு நியமித்த அந்த ஊழியத்துல அவன் ஜெயிக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? இங்க தேவனுடைய வார்த்தையில உள்ளவைகள் எல்லாவற்றின் படியிலும் செய்ய கவனமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். வேறு விதமா சொல்வதானால் அவன் வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்குள் தன்னை மூழ்கடித்து அவன் இல்லாம தேவனுடைய வார்த்தை முழுவதுமாக வெளிப்பட அவன் வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியும். அப்போ தேவனை பற்றிய அறிவில் வளர்ந்து தேவனுடைய வல்லமையை வந்து யோசுவா வந்து அவனுடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடிந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் தேவன் கொடுத்த இந்த கட்டளையை அவன் வந்து பின்பற்றி இருந்தான். இது அன்றைக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த கட்டளை வந்து இது வந்து இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட், இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் மட்டும் இல்ல, ஒரு கமாண்ட், ஒரு கட்டளையாக நாம் வந்து இதை பார்க்கிறோம். அப்போ நாம அதை பின்பற்றும் போது தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நம்ம வந்து காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர்களாக இருப்போம். இன்னும் நம்ம சங்கீத புஸ்தகத்துல வந்து தியானம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பல முறை திரும்ப திரும்ப வருகிறதை பார்க்கிறோம். நம்ம வந்து இங்க பார்க்கிற பிரகாரம் சங்கீதம் 1வது அதிகாரத்துல அங்க முதல் 3 வசனங்கள்ல வந்து வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ 1-2 வசனங்கள்ல அந்த தியானம் செய்கிற மனுஷன் என்னையெல்லாம் செய்யக்கூடாது, என்னையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். நிறைய நேரங்கள்ல நாம என்ன பண்றோம்னா வந்து காரியங்களை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட், ஓகே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம வசதிக்கு எல்லாவற்றையும் செய்ய முயற்சி செய்கிறோம். ஆனா இங்க நீங்க சங்கீதத்துல வாசித்தீங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செய்ய மாட்டாங்க, துன்மார்க்கருடைய வழியில் இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் பாக்குறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படி செய்கிற மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கும். அவன் வந்து நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரத்தை போல இருப்பான். அவன் அதன் நிலை உதிர்வதில்லை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ தேவனிடம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தையில் தன்னை முழுமையாக நிரப்பிக்கொண்டு அதன்படி வாழ்கிற மனுஷன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு படம் வரையணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். சங்கீதம் 1வது அதிகாரம் ஃபர்ஸ்ட் 3 வசனங்களை வந்து எடுத்து வாசித்தால் மிக எளிமையாக அதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். சங்கீத புஸ்தகத்துல வந்து தியானம் குறித்து பல்வேறு குறிப்புகளை நாம வந்து பார்க்கிறோம். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த அசை போடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு தெரிந்த ஒரு வார்த்தை தான் இல்லைங்களா? சில விலங்குகள், நம்மளுக்கு தெரிந்த விலங்குனா மாடு, அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு இடத்துல அமர்ந்து அதை வந்து அசை போடும், திரும்ப வந்து அதை வந்து கொண்டு நல்லா வந்து சவைத்து மென்று அதனுடைய சத்து எல்லாம் தன்னுடைய சரீரத்துல சேருகிறதுக்கு அது வந்து ஒரு பிராக்டிஸ். அது பண்ணல அப்படின்னா அந்த மாடால வந்து உயிர் வாழ முடியாது. அதே போல கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை வாசித்து அப்படியே போறது இல்லாம அதை அசை போடும் போது, அதை தியானிக்கும் போது அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக மட்டும் இல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கிறதாகவும் இருக்கும். அப்போ வேதாகம வந்து தியானம் பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கும் போது வந்து நம்ம ஏன் தியானிக்கணும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். நான் ஏற்கனவே வந்து ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். நம்ம வந்து அசை போடும்போது அது ஒரு சாதாரணமான ஒரு விலங்குக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கோ அதை விட அதிகமாக தேவனுடைய வார்த்தையை நாம் வந்து தியானிக்கும் போது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதலாவதாக நம்ம வந்து ஏன் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கவனம் வந்து தேவன் மீது எப்பொழுதும் இருக்கும்படி நாம் வந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். சங்கீதம் 119:15வது வசனத்துல சங்கீதக்காரன் இப்படியாக சொல்றார், நான் வந்து உங்களுடைய கட்டளைகளை தியானித்து உங்களுடைய வழிகளை என் கண்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுவேன். நம்ம வாழ்கிற உலகம் பிரியமானவர்களே ரொம்ப டிஸ்ட்ராக்டிவ். இது நம்ம வந்து ஒரு காரியத்தை பார்க்கறதுக்காக மொபைல் எடுக்கும், பார்த்தோம்னா நம்ம எதை பார்க்கணும்னு நினைச்சோமோ அதை பார்க்காம பல காரியங்களை தொடர்ந்து அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே நம்ம வந்து இருப்போம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கவனச்சிதறல்கள் நிறைந்த ஒரு உலகில் நம்முடைய கவனம் தேவன் மீது இருக்கும்படியாக நாம் வந்து தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும். நம்ம வந்து அப்படி தேவன் மீது நம்முடைய கவனத்தை வைக்கும் போது நம்ம வந்து இந்த உலகத்தின் இறைச்சல்கள் நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது. இந்த உலகத்துல வந்து பார்க்கிற பலவிதமான என்ன சொல்ல தடைகள் இல்லைன்னா பிரச்சனைகள் வந்து நமக்கு ஒன்றும் செய்யாது. ஏன் அப்படின்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை முன்வைத்து தேவன் மீது நம்ம கவனம் செலுத்தும் போது இயேசு நம்மோடு கூட பேசுவார். அதை கேட்கிற நாம் பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனைகளையும், அதாவது டெம்டேஷன்ஸ், அதில் பாவ சோதனைகள் எல்லாவற்றையும் நாம வந்து ஜெயிக்க முடியும். நம்மளுடைய கண்களை தேவன் மீது வைப்பதற்காக நாம் வந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனை புரிந்து கொள்ள. சங்கீதம் 119:27வது வசனம், சங்கீதம் 119:27 அங்க இப்படியாக பார்க்கிறோம்,
உம்முடைய கட்டளைகளின் வழியை எனக்கு புரிய பண்ணும், அப்பொழுது நான் உம்முடைய அதிசயமான கிரியைகளை தியானிப்பேன். தேவனை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அப்படிங்கும் போது வந்து நம்ம வந்து அங்க தியானம் செய்தல் வந்து நம்மளுக்கு வந்து மிகவும் அது உதவியாக இருக்கு. நிறைய நேரங்கள்ல வந்து ஆஹ் மனிதர்கள் செய்கிறதே நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடிவதில்லை. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இவங்களை இவ்வளவு நாள் இவங்க கூட இருந்து இவங்களை புரிந்து கொள்ளவே முடியலையே அப்படின்னு சொல்லி சிலர் புலம்புகிறதை நம்ம வந்து கேட்க கூடும். ஆனா வேதாகமத்தின் தேவன் அப்படி அல்ல. அவர் வந்து நாம் ஒவ்வொருவரும் அவரை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் வந்து தன்னை வந்து ரிவீல் பண்ணுகிற செல்ஃப் ரிவீலிங் காடாக இருக்கிறார். நம்முடைய காட் வந்து டிரான்செண்டன்ட் காட் கிடையாது. நாம் எல்லாரும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவரை பற்றி நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம தியானம் செய்யும் போது தேவனுடைய வழிகளை, தேவனை நாம் வந்து புரிந்து கொள்கிறோம். மூணாவதாக நம்ம வந்து ஏன் தியானிக்கணும் அப்படின்னா வந்து தேவன் செய்தவைகளை நினைவு கூற. சங்கீதம் 143 வசனம் 5 அங்க வந்து இப்படியாக வாசிக்கிறோம். பூர்வ நாட்களை நினைத்து நீர் செய்த கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய கரங்களின் செயல்களை சிந்தித்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நீங்க வந்து பைபிள் வந்து ஒரு ஏறக்குறைய 1500 வருடங்களாக எழுதப்பட்ட 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களால் எழுதப்பட்டாலும் அது வந்து ஒரே புத்தகம். அதுல வந்து தேவன் தம்முடைய அன்பின் கதையை, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதுக்கான அந்த ரட்சிப்பின் கதையை நம்ம வந்து பார்க்கிறோம். அதுல வந்து தேவன் நம்மளுக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாரு, என்னென்னலாம் வந்து அவர் நமக்காக ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து அறிந்து கொள்ளணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அப்படி நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது நம்ம வந்து தேவன் நமக்கு செய்தவைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்போம். அநேக நேரங்கள்ல வந்து நம்ம ஏன் வந்து புலம்புறோம், ஏன் வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடுறோம் அப்படின்னா தேவன் நமக்கு இதுவரை செய்தவைகளை நினைவு கூற நாம் மறந்து விடுகிறோம். இப்போ நம்ம வேதத்தை முறையாக தொடர்ந்து நம்ம வந்து தியானிக்கும் போது அதற்கான வாய்ப்பு பிசாசுக்கு நாம கொடுக்காமல் இருக்கிறோம். நம்ம வந்து தேவனுக்கு இடம் கொடுத்து தேவனை நம்ம வந்து துதிப்பதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 4வதாக சங்கீதம் 1வது சங்கீதத்துல 2வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவனை ஆராதிப்பதற்கு தேவனுடைய அந்த வேத தியானம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. இங்க வந்து வாசிக்கிறோம், இரவும் பகலும் அவன் வந்து என்ன பண்றானா வேதத்தை தியானிக்கிறான். கர்த்தருடைய வேதத்துல பிரியமாக இருந்து இரவும் பகலும் நம்ம வந்து அது எப்படி இரவும் பகலும் வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கேள்வியாக இருக்கக்கூடும். நம்ம தேவனுடைய வார்த்தையை வந்து அதை வாசித்து நம்முடைய இருதயத்துல எடுத்துக்கொள்வோமே என்றால் நம்முடைய லைஃப்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம பைபிள் இருந்தாலும் வந்து வாசிக்கணும். நம்முடைய இருதயத்துல அந்த வார்த்தை இருக்கும். அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து என்னென்னலாம் செஞ்சாலும் அந்த வார்த்தை வந்து நம்மளுடைய அந்த ஜேர்னி பண்றதை நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய நாட்டம், விருப்பம் எல்லாமே தேவனுடைய வார்த்தை, தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்லி அங்க காட் சென்டர், கிரைஸ்ட் சென்டர், கிறிஸ்துவை மையமாக வைத்து அங்க வந்து இருக்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். என்னைக்குமே வந்து நம்முடைய வாழ்க்கையின் செயல்கள் தேவனை மையமாக வைத்து இருக்கும்போது அங்க வந்து பிசாசுக்கு இடமே கிடையாது. அங்க நம்ம வந்து தேவனை துதித்து தேவனை ஆராதிக்கிறவர்களாக அங்க வந்து இருப்போம். கடைசியாக நம்ம வந்து ஏன் வேதத்தை தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நடைமுறைப்படுத்த, டு பிராக்டிஸ் காட்ஸ் வேர்ட். நம்ம வந்து நீங்க தேவனுடைய வார்த்தையை வந்து நம்ம தியானிக்கும் போதுதான் அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நான் என்ன செய்யணும், ஒரு பிரச்சனை வரும்போது நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தேவனுடைய வார்த்தையில இருந்து நம்ம வந்து அதை தியானிக்கும் போது கற்றுக்கொள்கிறோம். உதாரணமாக தீத்துவுக்கு எழுதின நிருபத்துல 3வது அதிகாரத்துல வந்து வசனம் 3-4 வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்றாரு, ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடந்தவர்களுமாக இருந்தோம். ஆனால் நம் இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனிதர் மேலுள்ள அன்பும் வெளிப்பட்ட போது நாம் நீதியில் செய்த கிரியைகளின் நிமித்தம் அல்ல, தம்முடைய இரக்கத்தின்படியே அவர் நம்மை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி அங்க வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்து கீழ்ப்படியாமல் வழி தப்பி நடந்த குறிப்பிட்ட வழிகளை நம்ம வந்து தேவனுக்கு விரோதமாக செய்தவைகளை வந்து நம்ம அறிக்கையிட்டு நம்ம வந்து தேவனுடைய அன்பினால் மட்டுமே ரட்சிக்கப்படுகிறோம், அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உண்மையை நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது நம்ம வந்து அதை அறிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது அது நம்மளுடைய மனதுக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய சரீரத்துக்கும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்கிற அந்த சமுதாயத்துக்குமே அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்குமே தண்ணீர் பாய்ச்சப்படுகிற பூந்தொட்டி அல்லனா தோட்டம் தான் செழிப்பா இருக்கும். தண்ணீரே ஊத்தாம என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு மனசு வந்ததுன்னா, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு தண்ணி கிடைச்சதுன்னா மட்டும்தான் தண்ணி ஊத்துவேன், அல்ல தண்ணி பாய்ச்சுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற ஒரு இடம் வந்து செழிப்பாக இருக்க முடியாது. இப்போ நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை செழிப்பாக இருக்க நம்ம வந்து தேவனுடைய வார்த்தை தியானித்தல் என்கிற அந்த ஒரு உணவை நம்ம கொடுக்கும் போது மட்டும்தான் அது வந்து நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம அடுத்ததாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எப்பொழுது தியானம் செய்யணும். நிறைய நேரங்கள்ல வந்து
நான் நிறைய சகோதரர்கள் சகோதரிகள்ட்ட கேட்கும்போது, பிரதர் எனக்கு பைபிள் வாசிக்கவே டைம் இல்லை பிரதர், ரொம்ப பிஸி பிரதர், எனக்கு வந்து தியானம் பண்றதுக்குலாம் வந்து எனக்கு டைமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை நான் வந்து கேட்பதுண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர் there is a will, there is a way. There is a way. மனது இருந்தால் மார்க்கம் உண்டு. இப்போ நம்ம எப்பொழுது தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனதில் வந்து தீர்மானிச்சு நம்ம வந்து இது பண்ணும்போது நம்ம தேவனுக்கு முன்பதாக வந்து தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்ய முடியும். இங்க வந்து சங்கீதம் 55வது அதிகாரம் 17வது வசனத்துல சங்கீதக்காரன் எப்படி சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ அந்தி சந்தி மத்தியான வேலை 3 நேரங்களை வந்து இங்க வந்து சொல்லுகிறதை வந்து பார்க்கிறோம். நிறைய நேரங்கள்ல வந்து நான் காலையிலும் சாயங்காலமும் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை வந்து நம்ம வந்து வேதாகமத்துல வாசிக்கிறோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இதை எழுதின தாவீது வந்து ஒரு ராஜா, அவர் வேலை வெட்டி இல்லாம சும்மா இருந்தவர் கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, நான் வந்து அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன்னு சொல்லி சொல்கிறதை வந்து பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து வேத வசனத்தை தியானிப்பதற்கு இடம் கொடுக்கும் போது நம்ம ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், அவர் என் சத்தத்தை கேட்பார், தேவன் என் சத்தத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடும் உறுதியோடும் அதை சொல்ல முடியும். இரண்டாவதாக இங்க வாசிக்கிறோம் சங்கீதம் 63வது சங்கீதம் 6வது வசனத்துல, இங்க ரொம்ப ஒரு அருமையான சங்கீதம். அங்க வந்து சங்கீதக்காரன் சொல்றாரு, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நிறைய நேரங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து அவங்க படுக்கும்போது வந்து தூக்கமே வராம புரண்டு புரண்டு படுப்பாங்க. ஐயோ நாளைக்கு என்ன பண்றது, ஐயோ நான் அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பலவிதமான கவலைகள் பிரச்சனைகளோட நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கு. இங்க சங்கீதக்காரன் ஒரு அருமையான ஒரு பிக்சரை நம்ம முன்னாடி இருக்கிறாரு. நான் படுக்கையின் மேல நான் வந்து படுத்திருக்கும் போது உண்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உண்மை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரியமானவர்களே, நம்ம வந்து நானே டயர்டா வந்து படுத்திருக்கேன், நான் எப்படி தேவனை நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்துல இருக்குமே ஆனால் நம்ம வந்து அது வந்து ரொம்ப லேசான காரியமா இருக்கும். தேவனை நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையின் கவலைகள் நம்மை ஒரு நாளும் அழுத்த முடியாது. வேதத்துல வாசிக்கிறோம், நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி அங்க சங்கீதக்காரன் சொல்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சமாதானம், ஒரு அமைதி, ஒரு சுகமான ஒரு உறக்கம் இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கும் போது, அவரை நினைக்கும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையில அது சாத்தியமாகும். கடைசியாக அங்க வந்து இன்னொரு வசனம் வாசிக்கிறோம், உபாகமம் 6வது அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. அங்க வந்து தேவனுடைய மனுஷனாகிய மோசே வந்து அப்படி சொல்றாரு, என்ன அப்படின்னா, இன்று நான் உங்களுக்கு கூறுகிற கட்டளைகளை நீங்க உங்க மனதில் வைக்கணும், வச்சு நீங்கள் இவைகளை உங்கள் குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும். நீங்கள் வந்து வீட்டுல இருக்கும் போதும் நடக்கும் போதும் அவற்றை பேசணும், நீங்க வந்து தூங்கும் போதும் உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய மனுஷனாகிய மோசே சொல்லுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த நிறைய வசனங்கள் வேதாகமத்துல இருக்கு. இந்த 3 வசனங்கள்ல இருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், குறைந்தது ஒரு தடவையாவது வந்து ஒரு நாளைக்கு நாம வந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். எனக்கு நல்லா நான் வந்து மெடிக்கல் ரெப்பா வந்து இருக்கும்போது வந்து காலையில பைபிள் வாசிச்சு நம்ம பஸ்ல நான் ஒரு இடத்துல இருந்து போகும்போது அந்த டிராவல் டைம் முழுக்க வந்து அந்த வாசித்த அந்த வேத பகுதியை தியானிக்க தேவன் வந்து உதவி செய்வார். அப்படி நீங்க வந்து வேதாகமத்தை கிரமமாக வாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தை நீங்கள் அதற்காக ஒதுக்கி நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க முடியும். வேதாகமத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, நாளெல்லாம் உடைய வார்த்தை எனக்கு தியானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம வந்து அப்படி நாள்ல ஒரு எல்லா நேரமும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது வந்து மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். குறைந்தது ஒரு தடவையாவது ஒரு முறையாவது வந்து நீங்க வந்து ஒரு டைம் வந்து அதுக்கு ஒதுக்கி செய்யும் போது அந்த தியானம் வந்து மிகவும் இனிமையானதாக இருக்கும். நான் வந்து சின்ன வயசுல வந்து எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும். நான் ஸ்வீட் வந்து எப்பவும் சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். அப்போ வந்து ஆனா எப்பவும் 24 hours ஸ்வீட் சாப்பிடுறேன்னா அவ்வளவு நம்ம கையில இருக்காதுல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன், நிறைய மிட்டாய்களை வாங்கி என் பாக்கெட்ல வந்து போட்டுருவேன். என்னுடைய பாக்கெட்ல 2 பாக்கெட்லயும் நிறைய மிட்டாய் இருக்கும். அப்போ ஒன்னொன்னா எடுத்து சாப்பிடுவேன். ஆனா எல்லாமே வந்து சீக்கிரத்துல அது கரைந்து விடும். அது இனிப்பு எவ்வளவுதான் இனிப்பா இருந்தாலும் அது வாயிலே இருக்காதுல, கரைந்து விடும். நான் கரையாம இருக்கேன்னா வாயில கல்ல தான் தூக்கி போடணும். ஆனா அதனால எனக்கு ஏதாவது ஒரு டேஸ்ட் கிடைக்குமா, இனிப்பு கிடைக்குமா, ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க ஆரம்பித்த பின்பு நான் கண்டுகொண்ட ஒரு உண்மை என்ன அப்படின்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அது என்லெஸ்லி நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இனிமையான ஒரு உணர்வை ஒரு என்ன சொல்ல, வந்து வார்த்தைகளால எப்படி சொல்ல தெரியல, நீங்க அதை செஞ்சு இது பண்ணும்போது நீங்க எவ்வளவு ஒரு இனிமையான ஒன்றை நீங்க ருசிப்பதை விட மிக மிக அதிகமான ஒரு சுவையை வேதாகமத்தை தியானிக்கும் போது நீங்கள் வந்து உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ வேதாகமத்தை அப்படிப்பட்ட ஒரு சுவையை நான் கண்டுகொள்வது எப்படி, வேதாகமத்தை தியானிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நீங்க இந்த லெக்ஷியோ டிவினா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு லத்தீன் வார்த்தை. தியானம் அப்படின்னு சொல்லும் போது வந்து கிறிஸ்தவ பாரம்பரியத்துல மிகவும் பிரபலமாக இருக்கிற ஒரு மெத்தட் வந்து இந்த லெக்ஷியோ டிவினா அப்படிங்கிறது, டிவைன் ரீடிங் அல்லனா தெய்வீக வாசிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தமிழ்ல அதை சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து பைபிள் மெடிடேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கும் போது வந்து நிறைய விதவிதமான முறைகள் வந்து இருக்கு.
நம்ம வந்து எல்லாவற்றையும் வந்து இங்க வந்து கற்றுக்கொள்ள நம்மளுக்கு வந்து நேரம் இல்லை. அவ்வளோத்தையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்வேனே, ஆனால் இது வந்து ஆன்லைன் ப்ரேயரா போனா கூட வந்து முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி டவுட் ஆயிரும். அதனால நான் வந்து ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லிட்டு நான் வந்து இந்த உரையை வந்து முடிக்க விரும்புகிறேன். சரி, இப்போ இந்த லெக்சியோ டிவினா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஏறக்குறைய 3வது நூற்றாண்டுல கிறிஸ்தவ சபை பிதாக்களில் ஒருவராகிய ஓரிகன் காலம் அப்போ இருந்தே வந்து இது வந்து முக்கியமா வந்து கிறிஸ்தவ மோனாஸ்டிக் அப்படி சொல்லுவாங்க, அது குரு மடங்கள் இருக்குல்ல, அங்க வந்து அவங்க வந்து பயன்படுத்தி வந்த ஒரு வேத தியான முறையாக இருந்தது. இது ஏறக்குறைய 6வது நூற்றாண்டுல வந்து ரொம்ப எல்லா இடங்கள்லையும் அப்போ முக்கியமா கத்தோலிக்க சபை இருந்தது. எல்லா இடங்கள்லையும் இந்த லெக்சியோ டிவினா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பரவலாக பயன்பாட்டில் இருந்த ஒன்றாக இருக்கிறது. இன்றும் கூட வேதாம கல்லூரியில் மட்டுமல்ல பல இடங்கள்லையும் இந்த லெக்சியோ டிவினா வந்து முதலாவது ஒரு பாடமாக வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லெக்சியோ டிவினா அப்படிங்கும்போது வந்து அதுல வந்து ஒன்றும் பெரிய ஒரு ஐன்ஸ்டைன் தெரியலாம் கிடையாது, கம்பசூத்திரம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த 4 இது பாருங்க. ஃபர்ஸ்ட் லெக்சியோனா வந்து வேத வாசிப்பு, லெக்ஷன், வேத லத்தீன் மொழியில வந்து புஸ்தகத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்போ முதலாவதாக ஒரு வேத வாசிப்பு வந்து அதை வந்து செய்ய அந்த லெக்சியோ டிவினா செய்யறவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து தேவனுடைய வார்த்தையை எடுத்துட்டு மெதுவா அதை வந்து ரொம்ப எப்படி சொல்ல, எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம பரபரப்பும் இல்லாம அப்படியே மெதுவா வந்து உட்கார்ந்து அதில் வந்து அந்த ஒரு வேத பகுதியை வாசிப்பாங்க. அதை வாசிச்சு அதை திரும்ப 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 அதை வந்து இது பண்ணுவாங்க. அப்போ அப்படி மெதுவா ஒரு வேத பகுதியை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது அந்த வேத பகுதியில இருந்து ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம், அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்து அந்த லெக்சியோ டிவினா செய்கிற அந்த நபருக்கு தேவன் உணர்த்துவார் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த முதலாவது படியாகிய அந்த லெக்சியோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து தியானத்துக்கு வரும், மெடிடேஷியோ. அங்க வந்து மெடிடேஷன் பண்ண அந்த நபர் வந்து ஊக்குவிக்கப்படுகிறார். அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அசைபோடுதல். அதுல வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அல்லனா குறிப்பிட்ட வசனம் தேவன் வந்து உணர்த்துகிறாரோ அந்த குறிப்பிட்ட வார்த்தை அதன் மூலமாக தேவன் என்ன சொல்ல வருகிறார், அது வந்து எப்படி வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து அது அப்ளை ஆகுது, எனக்கு வந்து அது எப்படி வந்து பொருந்தது அப்படின்னு சொல்லி அந்த லெக்சியோ டிவினா செய்கிற அந்த நபர் வந்து செய்ய உற்சாகப்படுத்தப்படுவார். அப்போ வந்து நம்ம அப்படி செய்யும் போது தேவன் அந்த வசனம் மூலமாக, வேத பகுதி மூலமாக என்னோடு என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத அவர் வந்து புரிந்து கொள்ள முடியும். இப்போ லெக்சியோ, மெடிடேஷியோ, அடுத்து வந்து ஓரேசியோ, ஜெபம், பிரேயர். இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அப்போ தேவன் உணர்த்தின அந்த வார்த்தை, அந்த வசனம், அதன் அடிப்படையிலாக ஒரு ஜெபத்தை தேவனுக்கு நேராக அவங்க வந்து செய்வாங்க. அப்படி செய்யும் போது அந்த வார்த்தை மூலமாக தேவன் என்ன உணர்த்துகிறார் அப்படிங்கிறத தேவனிடத்துல சொல்லி தேவனுக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து, ஆண்டவரே நீங்க என்னோடு பேசின அந்த வார்த்தைக்காக நன்றி, இது மூலமா வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து there will be a conversation with God. ஜெபம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a practice to communicate with God. அப்போ தேவனோடு நம்ம வந்து உறவாடுகிற அந்த நேரத்துல தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை அவர்கிட்ட சொல்லி அங்க வந்து ஜெபிக்கிற ஒரு நேரமாக இந்த லெக்சியோ டிவினா இந்த மெத்தட்ல வந்து நம்ம வந்து 3வது வந்து செய்கிறோம். அப்புறம் வந்து 4வது வந்து கான்டம்ப்ளேஷியோ, அதாவது தேவனை பற்றிய சிந்தனை. அதுல வந்து ஆண்டவர் வந்து என்ன வார்த்தையை உணர்த்தினார், வசனத்தை உணர்த்தினார் அப்படிங்கிறது வந்து பொதுவாக அந்த கான்டம்ப்ளேஷன் அப்படின்னாலே வந்து அது வந்து தாட் சென்டர்ட் ஆன் காட், தேவனை மையமாக வைத்து சிந்தித்தல். அப்படி வந்து அவங்க ஒரு இடத்துல அமர்ந்து இந்த வசனம் அல்ல வார்த்தை வேத பகுதி மூலமா தேவன் வந்து என்கிட்ட பேசுறது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்துல அவங்க வந்து இளைப்பாறுவார்கள். இதுதான் வந்து கான்டம்ப்ளேஷியோ. இதுல வந்து இப்போ நான் வந்து உங்கள்ட்ட அந்த 4 பாயிண்ட்டையும் வந்து டக்குன்னு வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஆனா உண்மையிலேயே வந்து பழைய மோனாஸ்ட்ரி அந்த சாமியார் மடங்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இட் இன்வால்வ்ஸ் டேஸ் ஆஃப் பிராக்டிஸ், பல நாட்கள் அல்லனா வாரங்கள் இல்லைன்னா சில வருஷங்கள் கூட வந்து அவங்க வந்து செய்வாங்க. ஏன்னா அந்த காலத்துல அவங்க வந்து அந்த உலக எப்படி சொல்ல துறவர வாழ்க்கையில வந்து அவங்க இருந்ததுனால அவங்க வந்து இதை செய்கிறது வந்து அவங்களுக்கு வந்து எளிமையானதாக இருந்தது. அப்போ இந்த லெக்சோ டிவினா வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல அறியப்பட்ட ஒரு முறையாக இருக்கிறது. இதுல வந்து கடைசியாக வந்து சமீப காலங்கள்ல வந்து இந்த ஆக்ஷன் அதெல்லா செயல்படுதல் அப்படிங்கிறத வந்து இது பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் என்னோடு நான் வேதத்தை வாசிக்கும் போது அவர் எனக்கு உணர்த்தின அந்த வார்த்தையை, நான் ஜெபித்த அந்த வார்த்தையை, தேவன் என்னோடு பேசின அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில நான் எப்படி பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லி அவங்க தங்களுடைய வாழ்க்கையில அப்பியாசிக்கிறது, அதெல்லாம் வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செயல்படுவதை குறிக்கிறது வந்து இந்த கடைசி ஸ்டெப்பாக இருக்கு. இப்போ ஏன்னா நிறைய நேரங்கள்ல வந்து வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதன்படி நடப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கு. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக செய்கிறவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்போ வேதாகமத்தை எப்படி தியானம் செய்யணும் அப்படிங்கும் போது வந்து இது வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் மெத்தட், லெக்சியோ டிவினா. வேதத்தை வாசிச்சு தியானிச்சு ஜெபம் செய்து
தேவனை பற்றி சிந்தித்து அதை நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துதல் அப்படிங்கிறது. நம்ம இன்னைக்கு இன்டர்நெட் உலகத்துல வாழ்கிறோம். இன்னைக்கு வந்து மெத்தட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து ஒவ்வொருவரும் அவங்களுடைய வசதிக்கு ஏற்றாற் போல அல்லனா வந்து அவங்க பின்பற்றுகிற ஒரு குறிப்பிட்ட மெத்தட்ஸ் அடிப்படையில வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. நான் வந்து இந்த அமைதி நேர நண்பன் புத்தகத்தை வந்து எழுதும் போது நான் வந்து இந்த லட்சிய டிவினா மெத்தட கொஞ்சம் அதன் சாயில இருக்கிற சோப் மெத்தட் அதான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணேன். இந்த சோப் மெத்தட் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப பரவலாக பயன்படுத்துறாங்க. இந்தியால யாரும் இதை பயன்படுத்திருக்காங்களான்னு தெரியல. என்னுடைய ஒரு ஜெபம் என்னவா இருந்ததுன்னா, கொரோனா டயத்துல வந்து ஆண்டவரே நிறைய பேரு பலவிதமான கேள்விகளோடு இருக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு உங்களுடைய வேதத்துல இருந்து நீங்க பேசுவீங்க அப்படின்னா வாட் வில் பி யுவர் ஆன்சர், நீங்க என்ன பதில் சொல்வீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வியோட நான் வந்து இந்த மெத்தட் அப்ளை பண்ணி இந்த அமைதி நேர நண்பன் தியான நூலை வந்து எழுதினேன். காட் டிபெண்டன்ஸ் வேத வாசிப்பு குழுவினர் நடத்துகிற ஒரு வருட வேதாகம தியானத்துல அன்னைக்கு உள்ள வேத பகுதி என்னவோ அதை வாசித்து அதன் அடிப்படையில தான் வந்து நான் வந்து இந்த வேதாகம தியானத்தை இருந்தேன். இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலா அப்படி வந்து அந்த போர்ஷன் வந்து அங்க எங்கன்னு சொல்லி எடுக்கவே இல்லை. அந்தந்த நாளுக்கு அந்தந்த வேத பகுதியில என்ன இருந்ததோ அதை வாசித்து லட்சியோ டிவைன் ரீடிங் நம்ம வந்து திரும்ப திரும்ப அதை வாசித்து ஆண்டவரே இதுல என்ன நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி அப்படி வாசித்து அதுல இருந்து இந்த ஒரு வருட தியான நூலை எழுத தேவன் உதவி செய்தார். அப்ப இந்த சோப் மெத்தட்ல வந்து ஏன்னா முதலாவது அந்த ஒரு நாளுக்கான வேத பகுதியை முழுத வாசித்து அதுல வந்து ஒரு பர்டிகுலரா தேவன் உணர்த்துகிற அந்த வசனம் அல்ல அந்த பகுதி அதான் வந்து ஸ்கிரிப்சர். அப்புறம் வந்து அப்சர்வேஷன் அந்த வசனம் இன் கான்டெக்ட் நம்ம அந்த வேத வசனம் சொல்லப்பட்ட சூழ்நிலையில நம்ம வாசிக்கும் போது தேவன் என்ன சொல்ல வராரு, அன்றைக்கு வாசித்தவர்களுக்கு தேவன் என்ன சொன்னாரு, அதை இன்றைக்கு வாசிக்கிற எனக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்றதுதான் அதனுடைய 2வது படி. 3வது அதை அப்ளை பண்றது. நான் வந்து இந்த வசனத்தை எப்படி என்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியும். சோ அந்த அப்ளிகேஷன் பார்ட் எப்பவுமே வந்து பர்சனலா இருக்கும். எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் என்ன செய்யணும் அப்படிங்கறத வந்து அது அடிப்படையில அப்ளிகேஷன் பார்ட் இருக்கும். கடைசியா வந்து நான் அப்ளை பண்றத தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில செய்ய தேவன் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தோட இந்த சோப் மெத்தட்ல வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ நீங்க வேதாகமத்தை தியானம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேலை யோசிப்பீங்க அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம வாசிக்கிற நிறைய தியான நூல்கள் வந்து ரிஃப்ளெக்டிவ் மெத்தட்ஸ், அதாவது ஒரு வேத பகுதியை வாசிச்சு அதை வந்து அதன் அடிப்படையில அவங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்களை வந்து எழுதியிருப்பாங்க. அது வந்து ஒரு மெத்தட். சோப் ஒரு மெத்தட். இன்னும் நிறைய ஒவ்வொருத்தரும் அக்ரோனிம்ஸ் வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில வந்து செய்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா நான் அறிந்த விதத்துல இந்த எல்லா தியான முறைகளுமே வந்து இந்த லெக்ஷியோ டிவினா அப்படிங்கிற இதன் அடிப்படையில் இருந்து பின்னாடி வந்ததுதான் அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து அப்படி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். என்ன ஒண்ணுனா வந்து நிறைய பேர் வந்து நான் வந்து எப்படி வந்து வேதாகமத்தை தியானம் செய்வது அப்படிங்கும் போது வந்து முதல்ல நம்ம வந்து அதற்கான முதல் ஸ்டெப் வந்து எடுக்கணும். தேவனுடைய வார்த்தையை புத்தகத்தை திறந்து வாசிக்கணும். நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது நமக்கு வந்து நம்மளுடைய இருதயத்துல தேவன் அதை தியானிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை அவர் வந்து கொடுப்பார். அவர் தமது தயவுள்ள சித்தத்தின்படி நம்முடைய இருதயத்துல யோசனைகளையும் விருப்பங்களையும் உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய மனசுல இந்த பேசேஜ்ல ஒரு குறிப்பிட்ட வார்த்தை நமக்கு வந்து இது பண்ணும்போது ஆண்டவரே இது மூலமா நீங்க என்ன எனக்கு சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவரிடத்துல கேட்டு தேவனோடு நம்ம கம்யூனிகேட் பண்றோம். இந்த வேதாகம தியானம் அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒன்று கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து வேதாகம தியானம் அப்படின்னா அது ஒரு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி, எனக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ வேதாகம தியானம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எளிமையான முறையில எங்க இருந்தாலும் செய்ய முடியும். நமக்கு தேவையானது வந்து ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம வந்து அமர்ந்திருந்து நம்ம வந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்லி தேவன் சொல்றாரு இல்லையா, நம்ம அப்படி அமர்ந்திருந்து எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம வந்து உணர முடியும். நம்ம உணர்ந்து ஒரு இடத்துல அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அது நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அது தித்திப்பானதாக, சுவையானதாக, இனிமையானதாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து அப்படி நிரப்பும் போது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் வந்து அந்த ஒரு சவாலை முன்வைக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீங்க இது வரைக்கும் வேதாகமத்தை நான் வந்து தியானிச்சது இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டேக் இட் ஆஸ் அ சேலஞ்ச். இன்னைக்கு வந்து எடுத்து நீங்க இன்னைக்கு வாசித்த வேத பகுதியில இருந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டியது. இன்னைக்கு வந்து மொபைலே நீங்க எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்க வந்து டைப் பண்ணியோ எல்லாம் வாய்ஸ் இது பண்ணியோ வந்து நீங்க வந்து டெய்லி அப்படி இது பண்ணும்போது தேவன் உங்களோடு கூட பேசுவதை நீங்க வந்து உணர முடியும். கிறிஸ்தவ தியானம் வேத தியானம் வந்து எதற்கு மிகவும் அவசியம் அப்படின்னா நம்மளுக்கும் தேவனுக்குமான அந்த உறவு வந்து மிகவும் நெருக்கமான, எந்த ஒரு மனிதர்களை விட மிகவும் நெருங்கிய ஒரு உறவாக இருப்பதை நம்ம ஒவ்வொருவரும் உணர்வதற்கு இந்த வேதாகம தியானம் வந்து நம்மளுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள டூலாக ஒரு உதவியாக இருக்கும். அதை செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம வேதாகமத்தை வாசித்து தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இது பண்ணும்போது நான் நிறைய நேரங்கள்ல வந்து பார்த்திருக்கிறேன். நாம தேவனோடு பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறதை விட அவர் நம்மோடு கூட பேச மிகுந்த ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நீங்க ஆசை இல்லாத இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? தேவன் என்னோடு பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளலாம். தேவன் வந்து
அவரை அறிந்து கொள்வது வந்து ரொம்ப கடினமான காரியம்லாம் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் வந்து நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளலாம் 7 மலையை தாண்டி 7 கடல் தாண்டி தான் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. தேவனை நாம் மிகவும் எளிமையாக அறிந்து கொள்ள முடியும். நம்ம கைகளில் இருக்கிற வேதாகமத்தை வாசித்து அதை தியானிக்கும் போது தேவன் வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாதவர். அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்ள முடியும். அவர் மகாபெரிய தேவன். ஆனா நம்முடைய இருதயத்துல அவர் வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அப்படி அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ, அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக மாற நம்ம எல்லாரும் சேர்ந்து வேதத்தை வாசித்து தியானிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ அண்ணா. வேதத்தை எப்படியெல்லாம் தியானிக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. வேதாகமத்தை வந்து தியானம் செய்யறது, தேவனுடைய வார்த்தை வந்து வெறும் வாசிப்பதில்லை, இல்ல ஆராய்ச்சி செய்யறதில்லை, அது வந்து ஆழமாக தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். அது மாத்திரம் இல்ல, அந்தி சந்தி மத்தியான வேலையில மாத்திரம் இல்ல, ராஜாமன்களில நாளெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிற ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மாத்திரம் இல்ல, எப்படி இந்த தெய்வீக வாசிப்பை வந்து ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு பரிசுத்தவான்களும், தேவனுடைய மனுஷர்களும் நம்ம வேத வாசிக்கிறதுல மாற்றம் நின்று விடாதபடி அதை தியானம் செய்யணும், ஜெபம் செய்யணும், தேவனை பற்றிய சிந்தையோடு அதை வந்து நம்ம தேவனோடு அந்த உறவு கொள்ளணும். அது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். ரொம்ப நன்றி அண்ணா. இது போல அநேக காரியங்கள் எங்கள் மத்தியில நீங்கள் கொண்டு வர நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்துல கூடி வந்திருக்கிற நமக்கு ஒரு நேரம், நீங்க உங்க போனை வந்து அன்மியூட் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அண்ணா நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்க. ஒருவேளை எனக்கு பயமா இருக்கு, பேச முடியாது அப்படின்னா சாட் பாக்ஸ் இருக்கு, அங்க கூட உங்களுடைய கேள்விகளை கேட்கும்போது அண்ணா இதுக்குரிய பதில்களை தருவாங்க. உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். யாரெல்லாம் உங்களுடைய கேள்விகள் இருக்கோ நீங்க அன்மியூட் பண்ணி எங்களோட நீங்க பேசலாம். யாராவது ஏதாவது கேள்விகளை கேட்க விரும்புறீங்களா? இன்னும் ஏதாச்சும் வேதாகம தியானத்தை பற்றி தெரிந்து கொள்ள நான் விரும்புறேன் அப்படின்றவங்க. எனக்கு ஒரு டவுட். சில நேரம் வந்து கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசிக்கும் போச்சுல அந்த அர்த்தங்கள் ஏசப்பா கற்றுத்தரது அதை உணர முடியுது. சில நேரம் வாசிக்கும் போச்சுல அதுல இருந்து எதையுமே புரிஞ்சிக்கவே முடியல. ஏதோ ஸ்பீடா வாசிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுது, ஆனா அதுல எதையுமே கத்துக்க முடியல. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. அப்படி நினைக்கிறப்ப ஏதோ சும்மா வாசிச்ச மாதிரிதான் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனா சில நேரம் வாசிக்கும் போச்சுல அது அந்த வார்த்தைகள் கவனிக்கிற அந்த வார்த்தை நம்மளோட பேசுறத உணர முடியுது. எதனால அப்படிங்கிறது தெரியல பிரதர். ஸ்தோத்திரம். நீங்க கேட்ட ஒரு கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி. முன்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் நாட் அலோன் டு ஆஸ்க் திஸ் क्वेश्चन. நீங்க மட்டும் தான் கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்காதீங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளயுமே அந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்து வந்திருக்கும். ஏன் அப்படின்னா பைபிள் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப ஒரு யூனிக், ஒரு தனித்துவமான புக். ஒரு சின்ன குழந்தை கூட அதை வாசித்து புரிஞ்சு கொள்ள முடியும். அதே சமயத்துல மிகவும் கற்றறிந்த அறிஞர்கள், ரொம்ப நிறைய பயிற்சி முடிச்சவங்க கூட வந்து புரிந்து கொள்ள முடியாத காரியங்களும் வந்து வேதாகமத்துல இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நம்ம நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். தேவன் வந்து எல்லாவற்றிற்கும் அவர் வந்து நமக்கு வந்து புரிந்து கொள்கிறதற்கு ஒரு காலம் வச்சிருக்கிறார். சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து உடனே வந்து அவர் வந்து நமக்கு எளிமையா புரிந்து கொள்ற மாதிரி வந்து அவர் வந்து உதவி செய்வார். ஈவன் மற்றவங்களுக்கு புரியாத விஷயங்கள் கூட தேவன் நமக்கு புரிந்து கொள்ள உதவி செய்வார். நம்ம வந்து உடனே புரியல அப்படிங்கறதுனால அதை நம்ம வந்து கைவிட்டு விடக்கூடாது. வி ஷுட் நெவர் கிவ் அப். நம்ம வந்து ஆண்டவரிடத்துல வந்து நம்ம வந்து கேட்கும் போது நான் வந்து இப்படியாக சொல்வதுண்டு. எப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒருத்தங்களோட நல்ல நெருங்கின உறவுல இருக்கும்போது அவங்க பேசாமலே நம்ம வந்து நிறைய விஷயங்களை புரிந்து கொள்வோம். அந்த உறவின் நெருக்கம் வந்து அவங்களை பற்றி புரிந்து கொள்கிறதற்கு மிகுந்த உதவியாக இருப்பதை நாம வந்து காண்கிறோம். அதே போல தேவனை புரிந்து கொள்ளுதல் வந்து என் அறிவுல புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது மேபி புக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். பட் ஆனா வந்து முழுமையாக அவைகள் வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்ய முடியாது. வேதாகமத்தை கொடுத்த தேவன் நம்மளுக்கு வந்து அதை உணர்த்தும் போது, விளக்கும் போது தான் நம்மளுக்கு புரியும். இப்போ இந்த வேதத்தை தியானம் செய்தல் அப்படிங்கிற அந்த ஒரு பயிற்சியின் மூலமாக நம்ம தேவனோடு நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது, தேவனோடு நம்ம வந்து ஒரு அன்பின் உறவை நம்ம வந்து இது பண்ணி அதுல வந்து வளரும் போது அதை நம்ம வந்து புரிந்து கொள்ள கடினமானதும் மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல வந்து பண்ணிருக்கேன். சில சமயத்துல 1000 தடவை வாஸ்து வசனமா இருக்கும், ஆனா அன்னைக்கு அதை பார்க்கும்போது முற்றிலும் புதிதாக இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். நீங்க உலகத்துல வந்து எந்த புக்கையுமே வந்து ஒரு வாட்டி படிச்சதை திரும்ப வாசிக்க முடியாது. இந்த கதை புத்தகங்கள் வாசிக்கிறவங்க, மற்ற புத்தகங்கள் வாசிக்கிறவங்க நீங்க வந்து எளிதில் அதை சொல்ல முடியும். ஆனா வேதாகமம் அப்படி இல்லை. நீங்க ஜார்ஜ் முல்லர் வந்து இப்படி சொன்னார், நான் 100 முறை வேதத்தை வாசிக்கும் போது 100வது முறை வாசிக்கும் போது அது இன்னும் முற்றிலும் புதிதான ஒரு புத்தகமாக கண்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம எவ்ரி டைம் நம்ம வந்து வேதாகமத்தை வாசிக்கும் போது தேவன் வந்து நம்மளோட கூட பேசுறார். நம்ம வந்து அவரோடு கூட உள்ள வரவுல வளரும் போது அந்த உறவு வந்து நம்மளுக்கு வந்து புரிந்து கொள்ள நம்மளுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள டூலாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு வெளிப்படுத்தல், தானியேல் பின்னாடி வர அதிகாரங்கள் இதெல்லாம் வாசிக்கும் போது கொஞ்சம் புரியறதுக்கு, கொஞ்சம் ஆவிக்குரிய அர்த்தங்களை புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை ஆண்டவரை கேட்கும்போது அவர் ஆண்டவரை வெளிப்படுத்தி தர முடியுமா? அதாவது வெளிப்படுத்தல் புத்தகம் வந்து தீர்க்க தரிசன புத்தகம் அப்படிங்கிற இப்போ வந்து நிறைய
நிறைய விளக்க உரையாளர்கள்லாம் வந்து அவங்க வந்து பலவிதமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்காங்க. அதுல வந்து நம்ம வாசிக்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கிறத விட பல குழப்பங்கள் வருகிறதை தான் நான் வந்து பார்த்திருக்கிறேன். ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்கு. நீங்க வந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் வந்து அவங்க பொதுவா வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டா வந்து ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் இருக்கு. நான் என்னுடைய அமைதி நேர நண்பன் நூல்ல வந்து அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல வந்து இது பண்ணும்போது அதை வந்து சுருக்கமா வந்து நான் வந்து எழுதியிருக்கிறேன். நம்ம வந்து அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்களோ அதற்கு ஏற்றாற் போல வந்து அவங்களுடைய விளக்கங்கள் வந்து இருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தீர்க்க தரிசனமானது குறித்த காலம் வரைக்கும் அது வந்து முத்திரையாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசன காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தெரிய வந்தது அப்படின்னா வந்து அதுக்கு பேர் தீர்க்க தரிசனமே கிடையாது. இப்போ தேவன் வந்து எல்லாவற்றுக்கும் வந்து ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அதை செய்யும் போது நம்ம வந்து அறிந்து கொள்வோம். நம்ம வந்து இல்ல எனக்கு போய் தெரியணும் அப்படிங்கும் போது காணாதவைகளில் துணிவாக நுழைகிறவர்களாக நம்ம இருப்போம். நம்ம வந்து அப்படி நம்ம வந்து இருக்கக்கூடாது. சில காரியங்களை வந்து தேவன் வந்து வருங்காலத்துக்காக வைத்திருக்கிறார். அது வரும்போது நம்ம கண்டிப்பா அறிந்து கொள்வோம். தேவனோடு கூட உள்ள அந்த அன்பின் உறவுல நம்ம இருக்கும்போது எதுவும் மறைவானதாக இருக்காது. அதே சமயத்துல எதையும் காலத்துக்கு முன்பாக நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படிங்கும் போது வந்து அது தேவன் அதற்கென்று சொல்லி வைத்திருக்கிற அந்த சஸ்பென்ஸ் வந்து இல்லாம போயிடும். புரியுதுங்களா? அதனால வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து தீர்க்க தரிசனங்கள்ல வந்து அதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. ஆனா எனக்கு ஒரு கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் நீங்க பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஜெபத்தை தான் வந்து முக்கியப்படுத்துவாங்க. பல மணி நேரம் ஜெபிக்கிறதா இருக்குவாங்க. ஆனா வந்து வேதத்தை வந்து தியானிக்க மாட்டாங்க. அநேகர் பாத்தீங்கன்னா அநேக போதகர்கள் கூட வந்து ஏன்னா நீங்க இப்ப சொன்னீங்க நாம ஆண்டவர்கிட்ட பேசுறத விட ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறத வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நிறைய பேர் வந்து கிறிஸ்தவத்தை விட்டு வந்து விலகி போறது இருக்கு. நிறைய பேர் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அஸ்திவாரம் இல்லாததுனால ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு நீ தியானம் பண்ணி என்னுடைய கட்டளைக்கு கீழ்படி வந்து கட்டளை அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அது எப்படின்னா இப்ப வந்து ஜெபம் முக்கியமா பைபிள் வேத தியானம் முக்கியமா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது முக்கியம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது முதலாவது வந்து ஆண்டவருடைய வார்த்தை தான் எல்லாத்துக்குமே வந்து அஸ்திபாரம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய வார்த்தை நம்மகிட்ட இல்லாம நம்ம இயேசுதான் ஆண்டவர் கர்த்தர்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாது. பைபிள் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் அவர் கிறிஸ்டியன் பிலீஃப். அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுடைய நம்பிக்கை மட்டும் இல்ல, தேவனோடான நம்முடைய உறவுக்குமே வந்து அதுதான் அஸ்திபாரமாக இருக்கு. நிறைய பேர் வந்து ஊழியத்துல பல வருஷங்களாக நான் காண்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் என் கூட நேரடியா பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலா நம்ம வந்து நேரடியா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், நேரடியா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தவறான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால ஏமாற்றம் அடைகிறாங்க. நல்லா ஞாபகம், எங்கெல்லாம் வந்து எதிர்பார்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஏமாற்றம் இருக்கும். எங்கெல்லாம் அன்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு தந்திருக்கிறாரு. நமக்கு நம்ம வந்து நம்மளை பார்த்து என் வேதத்தின் மகத்துவங்களை இவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை பார்த்து சொல்லாதபடிக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அவர் நமக்கென்று என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளும் போதுதான் அது ஆட்டோமேட்டிக்கலா இட் வில் லீட் டு மெடிடேஷன். அப்படி நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலா வந்து அதை நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ண இது பண்ணுவோம். இது வந்து ஒரு செயின் ஆஃப் ஆக்ஷன். இதுல வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி பைபிள், எண்ட்ஸ் வித் அப்ளையிங் அவர் லைஃப். வேதாகமத்துல ஆரம்பிச்சு நம்முடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துகிறதுல அது முடிந்து விடுகிறது. நிறைய நேரங்கள்ல வேதாகமத்தை வாசிக்கிற நாம் அதை வந்து தியானிக்கவோ அல்லனா அதை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தவோ வந்து செய்கிறதுல வந்து தவறி விடுகிறோம். அதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து உலகத்துல சொல்றாங்க ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது, பைபிள் உள்ளதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேலி பண்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. வேதாகமத்தின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பைபிளை பத்தி சொல்லும் போது பைபிள் இஸ் த ஒன்லி புக் when you read it the author is at present. நீங்க வேதாகமத்தை வாசிக்கும் போது வேதாகமத்தின் ஆசிரியர் தேவன் உங்களோடு கூட இருந்து நீங்க வாசிக்க அவர் உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அதை உணர முடியும், அறிந்திருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம அதை செய்யாம மற்றவைகளை வந்து எதிர்பார்க்கும் போது அப்படி சொல்ல அது வந்து ஒரு நடைமுறையில வந்து அது நடைமுறை பொருத்தமற்றதாக இருக்குதுல்ல. நம்ம வந்து வேதாகமத்தை வாசித்து தியானிச்சு ஜெபிச்சு வாழ்க்கையில இது பண்ணும்போது நடைமுறைப்படுத்தும் போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எதுவுமே அது சவாலானதாக இருக்காது. இன்னும் யாராவது நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் நீங்கள் இது உங்களுக்குரிய டைம், நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஓகே, கேள்விகள் கேட்காததுனால நம்ம இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கிறோம். நம்ம உணவை சமைச்சு சாப்பிடும் போது அதை மென்னு சாப்பிடும் போது எப்படி உடலுக்கு ஆரோக்கியம் வருதோ அதே போல நம்ம தேவனுடைய வார்த்தைகளை வந்து தியானிக்கும் போது அது நமக்கு ஒரு ஆவிக்குரிய பலத்தை தரும் அப்படின்னு வந்து அண்ணா அழகா சொன்னாங்க. இந்த நேரத்துல கலந்து கொண்டதான உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை தினத்துல இதே நேரத்துல நமக்கு இதே டாபிக்ல வந்து இங்கிலீஷ்ல வந்து இந்த செக்ஷன் நடக்கும். ஆகையால நீங்க எல்லாம் கலந்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். அது மாத்திரமில்ல, இந்த சாயங்கால வேளையில கிட்டத்தட்ட 40-50 பேர் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. சோ வேதாகம தியானம் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு மேன்மையானது என்பதை நம்ம கற்றுக்கொண்டோம். இதை நம்ம அநேகர்கிட்ட போய் கொண்டு செல்வோம். இந்த கருத்தரங்குகள் இது முடிவடைவதில்லை, இன்னும் அநேக தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களிலே எவர்களுக்காவது ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குமானால் நீங்க எங்களோட பகிர்ந்து கொண்டால் அப்படிப்பட்ட காரியங்களை கூட நம்ம இங்க
தியானிக்கலாம், விவாதிக்கலாம். எங்களோடு எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கடைசி நேரத்துல நம்ம மத்தியில இருக்கிறதான டென்சிங் அண்ணா ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை முடிவு செய்வார். எங்களை நேசிக்கிறதால ஆண்டவரே இந்த நாளில் அருமையான மாலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் விதமாக உடைய சமூகத்திலே நாங்கள் வேதத்தை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேக காரியங்களை கற்றறிந்தோம். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வேதத்தை நாங்கள் தியானிப்பதன் மூலமாய் இன்னும் அதிகமாய் தேவன் மீது கவனம் செலுத்த, இன்னும் தேவனை புரிந்து கொள்ள, தேவன் செய்தவைகளை நினைவு கூற, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தையை நடைமுறைப்படுத்த என்று சொல்லி பல காரணங்களை எங்களுக்கு ஆண்டவர் கற்று தந்தீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கற்ற காரியங்களை வாழ்க்கையில அபியாசப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் நேரம் எடுத்து ஆண்டவரே வேதத்தை படிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தையை எங்களுக்கு எல்லாருக்கும் கற்று தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேதத்தை படிப்பது குறித்த எங்களுடைய மனசோர்வை மாற்றி, நேரமில்லை அல்லது வேலை பழு என்கிற சாக்குப்போக்குகளை மாற்றி நாங்கள் ஆண்டவரே முக்கியத்துவம் தந்து வேதத்தை படிக்க கர்த்தர் எங்களுக்கு உற்சாகத்தினாவே ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறபடி நாங்கள் ஆண்டவரை இரவும் பகலும் அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் எல்லா நேரங்களிலும் எங்களுடைய மனதிற்குள்ளாய் உடைய வேதவசனங்களை நிரப்பி வாழும் ஒரு வாழ்வை எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் தரம் வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை என்னால் வாசிக்க முடியவில்லையே, நான் வாசித்தது என்னுடைய மனதில் நிற்கவில்லையே என்கிற குழப்பங்கள் அல்லது இயக்கங்கள் உள்ள நபர்கள் இங்கே இருந்தால் கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் ஆண்டவரை தெளிவுபடுத்தி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தை எழுதின பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு வேண்டிய விளக்கங்களை தருவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் இப்படி இந்த காரியங்களை கற்றுத்தந்த சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சகோதரர் அற்புதராஜ் அவர்களை கர்த்தர் எடுத்து உடைய நாமமேமைக்காய் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்படியாய் இந்த கூடியை ஆயத்தம் செய்த காட்டிபண்டன்ஸ் ஊழியர் குழுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதன் மூலமாய் செய்யப்படுகிற பல்வேறு ஊழியங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய், தொடர்ந்து அநேகருக்கு பயனுள்ள ஒரு ஊழியங்களை செய்கிற குழுவாய் இது தொடர்ந்து கர்த்தர் செயல்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வேத வசனம் எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் செயல்பட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி அண்ணா. காட் பிளஸ் யூ. நாளை தினத்துல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். இன்னும் அநேக தலைப்புகளுடன் நாங்கள் உங்களுடன் வருகிற நாட்களிலே இணைவோம். காட் பிளஸ் யூ. குட் நைட். இது ஒரு வாலண்டரி ஊழியமா இருக்கு. அதனால உங்களில யாராச்சும் எங்களுக்கும் தேவைகள், நாங்க இது வரைக்கும் எங்களுடைய தேவைகளை பத்தி யாருக்கும் சொன்னதில்ல. முதல் முறை நாங்க சொல்றோம். இன்கேஸ் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு டிசைன், உலகம் முழுசும் கிட்டத்தட்ட 14,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் இதை வாசிக்கிறதுனால, அதுக்குரிய செலவுகள் இருக்கிறதுனால உங்களில் யாருக்காச்சும் ஆண்டவர் ஒரு அன்பை தருவாரானால் எங்களோட நீங்க கலந்து கொள்ளலாம். இது ஒரு சேரிட்டபிள் ரெஜிஸ்டர்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அதனால உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ப்ரொவிஷன் கூட உங்களுக்கு இருக்கும். அந்த ஐடிடில உங்களுக்கு எண்ட் ஆஃப் த இயர் சர்டிபிகேட் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய் கூட அக்கௌண்டபிள். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் நீங்க யாராவது ஐடி ஃபைல் பண்ணுறதுன்னா உங்களுக்கு சர்டிபிகேட்கள் கொடுக்கப்படும். ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களோடு எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த கடைசி நேரத்துல நம்ம மத்தியில இருக்கிறதான டென்சிங் அண்ணா ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை முடிவு செய்வார். எங்களை நேசிக்கிறதால ஆண்டவரே இந்த நாளில் அருமையான மாலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் விதமாக உடைய சமூகத்திலே நாங்கள் வேதத்தை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேக காரியங்களை கற்றறிந்தோம். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வேதத்தை நாங்கள் தியானிப்பதன் மூலமாய் இன்னும் அதிகமாய் தேவன் மீது கவனம் செலுத்த, இன்னும் தேவனை புரிந்து கொள்ள, தேவன் செய்தவைகளை நினைவு கூற, தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தையை நடைமுறைப்படுத்த என்று சொல்லி பல காரணங்களை எங்களுக்கு ஆண்டவர் கற்று தந்தீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கற்ற காரியங்களை வாழ்க்கையில அபியாசப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் நேரம் எடுத்து ஆண்டவரே வேதத்தை படிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தையை எங்களுக்கு எல்லாருக்கும் கற்று தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேதத்தை படிப்பது குறித்த எங்களுடைய மனசோர்வை மாற்றி, நேரமில்லை அல்லது வேலை பழு என்கிற சாக்குப்போக்குகளை மாற்றி நாங்கள் ஆண்டவரே முக்கியத்துவம் தந்து வேதத்தை படிக்க கர்த்தர் எங்களுக்கு உற்சாகத்தினாவே ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறபடி நாங்கள் ஆண்டவரை இரவும் பகலும் அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் எல்லா நேரங்களிலும் எங்களுடைய மனதிற்குள்ளாய் உடைய வேதவசனங்களை நிரப்பி வாழும் ஒரு வாழ்வை எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் தரம் வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை என்னால் வாசிக்க முடியவில்லையே, நான் வாசித்தது என்னுடைய மனதில் நிற்கவில்லையே என்கிற குழப்பங்கள் அல்லது இயக்கங்கள் உள்ள நபர்கள் இங்கே இருந்தால் கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் ஆண்டவரை தெளிவுபடுத்தி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தை எழுதின பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு வேண்டிய விளக்கங்களை தருவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் இப்படி இந்த காரியங்களை கற்றுத்தந்த சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சகோதரர் அற்புதராஜ் அவர்களை கர்த்தர் எடுத்து உடைய நாமமேமைக்காய் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்படியாய் இந்த கூடியை ஆயத்தம் செய்த காட்டிபண்டன்ஸ் ஊழியர் குழுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதன் மூலமாய் செய்யப்படுகிற பல்வேறு ஊழியங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய், தொடர்ந்து அநேகருக்கு பயனுள்ள ஒரு ஊழியங்களை செய்கிற குழுவாய் இது தொடர்ந்து கர்த்தர் செயல்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வேத வசனம் எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் செயல்பட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thanks for watching. Like, share and subscribe God Dependence YouTube channel.